War I டைம்ல ஒரு பீஜன் போயிட்டு 194 யூஎஸ் சோல்ஜர்ஸ் சேவ் பண்ணுச்சு. எஸ் 1918 அப்போ பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் ஒரு 500 பேருக்கு மேல எனிமி டெரிட்டரிக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஜெர்மன்ஸ் வந்துட்டு அவங்கள சுத்து போட்டுறாங்க. அவங்களால வெளியே எங்கேயுமே மூவ் ஆக முடியல. அண்ட் டாப் ஆஃப் தட் அவங்களோட ஓன் ஆர்மியை அவங்க எங்க எக்ஸாக்டா இருக்காங்கன்னு தெரியாம அவங்களே அட்டாக் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட திருப்பி அட்டாக் பண்றதுக்கு புல்லட்ஸும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா கூப்பிட்டு சொல்றதுக்கு மொபைல் போன்ஸ் எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் வேணும்னா ஒரு பீஜன் கார்ல கட்டி தான் அனுப்பணும். ஏன்னா பீஜன்ஸ்க்கு வந்துட்டு இன்டர்னலாவே ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் இருக்குது. அதுகளால ஒரு 1800 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருந்து ஒரு 95% அக்யூரசியில அதோட வீட்டை கண்டுபிடிக்க முடியும். ஈவன் அதுகளோட வீட்டுக்கு போயிட்டு பல வருஷங்கள் ஆனா கூட மறக்காம கரெக்டா திரும்பி போக முடியும். அண்ட் ஓரளவு நல்லா ஃபாஸ்டாவே பறக்கும். அதனால பீஜன்ஸ் தான் அந்த காலத்துல கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சோல்ஜர்ஸும் மல்டிபிளான பீஜன்ஸை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அதை எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்திடுறாங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு பீஜன் தான் மிச்சம் இருக்குது. அதோட பேரு ஆர்மி. அதோட மீனிங் வந்துட்டு டியர் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு அர்த்தம். அந்த பீஜன் தான் அங்க மாட்டிட்டு இருந்த சோல்ஜர்ஸோட கடைசி நம்பிக்கை. அவங்க ஒரு லெட்டர் எழுதி அந்த பீஜன்ல வச்சு அனுப்புறாங்க. அந்த பீஜன் மேல பறந்து போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு ஜெர்மன் சோல்ஜர் அதை பொட்டுன்னு சொல்றாரு. அது அந்த பீஜனோட நெஞ்ச கிளிக்குது. பீஜன் கீழே விழுகுது. சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை பார்த்துட்டு கடைசி ஹோப்பும் போச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கீழே விழுந்த பீஜன் வந்துட்டு திருப்பி எந்திரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். மண்ணுக்குள்ள இருந்து திருப்பி பறக்க ஆரம்பிக்குது. அங்கிருந்து தொடர்ந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு பறந்து அந்த மெசேஜை டெலிவர் பண்ணுது. அது போய் சேரும் போது அதோட ஒரு கண்ணு பிளைண்டா இருந்திருக்குது, நெஞ்சில் ஒரு ஓட்டை இருந்திருக்குது, ஒரு காலே இல்லாம இருந்திருக்குது. ஆனாலும் அதோட வேலையை கரெக்டா முடிச்சிருச்சு. அதனால 194 யூஎஸ் சோல்ஜர்ஸ் காப்பாற்றப்படுறாங்க. அந்த பீஜனுக்கு அவார்டு கொடுத்து ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க. சில வருஷங்கள் அந்த ரிட்டைர்மெண்ட் வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு அப்புறமா நேச்சுரல் காசஸ்னால இறந்து போகுது. அதோட பாடியை இன்னமும் ஸ்மித்சோனியன் மியூசியம்ல பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க.